ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பகுதி 3ல் இருக்கிற அடிப்படை உரிமைகளில் ஆர்டிக்கிள் 19 சுதந்திர உரிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் 6 ஆர்டிக்கிள் இருக்குது. ABCDEFGன்னு ஆர்டிகிள்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாமா? இப்போ 19(1)A பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டு 19(1)B அந்த பேசி கூட்டத்தை சேர்க்குறோம். அமைதியாக கூடும் உரிமை, கூட்டத்தை சேர்க்கிறோம். 19(1)C சங்கங்களை அமைக்கும் உரிமை, அதாவது கூடின கூட்டத்தை சங்கங்களாக நம்ம மாற்றுறோம். 19(1)D இந்தியா முழுவதும் சென்று வரும் உரிமை, நம்ம அந்த சங்கங்களை டூர் கூட்டிகிட்டு போகிறோம். 19(1)E இந்தியாவின் எந்த பகுதிகளிலும் வாழும் உரிமை, நம்ம டூருக்கு கூட்டிகிட்டு போனவங்களை நம்ம அங்கேயே தங்குறோம். அதுக்கப்புறம் 19(1)F நீக்கப்பட்டது. அதில் சொத்து, அங்கே நம்ம இந்தியாவில் எந்த பகுதிகளிலும் சொத்துக்களை வாங்கும் உரிமைன்னு இருக்கும், அதை நீக்கிட்டாங்க, அது நமக்கு தேவையில்லை. 19(1)G நம்ம அங்கே போய் நம்ம அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே ஒரு தொழில் தொடங்குகிறோம். அதான் இந்தியாவின் எந்த பகுதியிலும் வாழும் தொழில் செய்யும் உரிமை. இப்போ நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன், நல்லா ரிசன் பண்ணிக்கோங்க. 19(1)A நம்ம பேசுகிறோம், பேசி 19(1)B கூட்டத்தை சேர்க்குறோம். 19(1)C கூடின கூட்டத்தை சங்கங்களாக மாற்றுறோம். 19(1)D அவங்கள நம்ம சங்கங்களை டூர் கூட்டிகிட்டு போகிறோம். 19(1)E நம்ம டூர் போயிட்டு அங்கேயே தங்குறோம். 19(1)G அங்கேயே நம்ம தொழில் செய்கிறோம். இதுதான் ஷார்ட்கட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.